திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகே ராமநாயக்கன்பட்டி கிராமத்தில் கடந்த 20 நாட்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படாததை கண்டித்து பொதுமக்கள் குடிதண்ணீர் கேட்டு காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர். சாலை மறியல் போராட்டத்தால் அப்பகுதியில் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் வத்தலக்குண்டு போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பவானியில் நடைபெற்ற மாநில அளவிலான வில்வித்தை போட்டியில் காஞ்சிபுரம் மாவட்ட அரசு பள்ளி மாணவர் அஜ்மல் என்பவர் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளார். தமிழகத்தில் முதலிடம் பிடித்த மாணவர் அஜ்மல் வருகின்ற டிசம்பர் மாதம் டெல்லியில் நடைபெறவுள்ள தேசிய அளவிலான வில்வித்தை போட்டியில் பங்கேற்க உள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர் சாரல் மழை காரணமாக வாலஜா பாலாற்றில் 10,926 கன அடி நீர் சென்று கொண்டிருக்கும் நிலையில் செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து 750 கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. மாவட்டம் முழுவதும் தற்போது வரை தொடர்ச்சியாக சாரல் மழை பெய்து வரும் நிலையில் வாலஜாபாத் அருகே தரைப்பாலம் வழியாக போக்குவரத்து தடையில்லாமல் நடைபெறுகிறது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வந்த நிலையில் பள்ளிக்கு விடுமுறை அறிவிக்கப்படாததால் பள்ளி மாணவர்கள் மழையில் நனைந்தபடி பள்ளிக்கு செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டனர். மேலும் தொடர் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை சற்று பாதிப்படைந்தது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே நாச்சிப்பட்டி பகுதியில் பஞ்சாயத்து சாலையில் குழி தோண்டி பொதுமக்கள் பயன்பாட்டை தடை செய்தவரை கண்டித்து 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியல் செய்தனர். குழந்தைகள், பள்ளி மாணவிகளுடன் பெண்கள் உட்பட 200 பேர் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். நீலகிரி மாவட்டத்தில் தொடர் மழையிலும் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். மேலும் பூங்காவில் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களை குடைகளை பிடித்தவாறு சுற்றுலா பயணிகள் ரசித்தும் புகைப்படம் மற்றும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள மோங்கா புயல் காரணமாக சென்னை புறநகர் பகுதிகளான ஆலந்தூர், பல்லாவரம், குரோம்பேட்டை, தாம்பரம், சேலையூர், வண்டலூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை பெய்தது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை இல்லாததால் பள்ளி கல்லூரி மாணவர்கள் அவதியடைந்தனர். தென்காசிக்கு தமிழக முதலமைச்சர் நாளை வருவதால் அவரை வரவேற்கும் வகையில் பேருந்து பயணிகள் நிழற்குடையை மறைத்து திமுகவினர் வைத்துள்ள பேனரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. பயணிகள் பேருந்து நிறுத்த நிழற்குடை கட்டடத்தை தினந்தோறும் 500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்படுத்தக்கூடிய நிலையில் சாலை ஓரத்தில் வைக்கப்பட்டுள்ள பேனரால் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே ராஜபுரம் காசி விஸ்வநாதர் ஆலயம் பராமரிப்பு இல்லாமல் பாழடைந்து கடந்த 4 மாதங்களாக பூட்டப்பட்ட நிலையில் உள்ளது. இந்து அறநிலையத்துறை சார்பில் அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டிருந்தாலும் குறைந்த ஊதியம் வழங்கப்பட்டதால் அவர்கள் கோவிலின் பராமரிப்பில் ஈடுபடுவதில்லை என்று கூறப்படும் நிலையில் கோவில் மீண்டும் திறந்து வழிபாடு நடைபெற அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். இந்த ஊர்ல காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு ரொம்ப வருஷமா இருக்கு, பழமையான கோயில். இந்த கோயிலில் பூஜை எதுவும் நடக்கிறதில்ல. இதில் ஐயர் பூஜை செஞ்சு ஒரு 2 மாதம் ஆகுதுங்க. கோயில் பூட்டியே கிடக்குது. கோயில் எந்த ஒரு பராமரிப்பு இல்லை. கோயில் எல்லாம் பாலடைஞ்ச மாதிரி கிடக்குது. இது சம்பந்தமாக நாங்கள் தமிழக முதல்வருக்கு, இந்த அறநிலையத்துறைக்கு, மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்துருக்குறோம். கொடுத்து இதுவரை எந்த நடவடிக்கை இல்லை. ஐயர் பூஜை வர்றவரை கேட்டோம்னா அவர் என்னன்றாரு, நாங்கள் கேட்டோம்னா அவங்க இந்த வர்றோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. எதுவும் வர்றதில்லை. இதை உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இதுக்கு ஒரு தீர்வு காணுமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சின்ன தம்பியாபுரம், பெத்துரெட்டிப்பட்டி, மேட்டுப்பட்டி ஆகிய கிராமங்களில் விவசாயிகள் பெருமளவு மக்காச்சோளம் பயிரிட்டு இருக்கும் நிலையில் ட்ரோன் மூலம் மருந்து தெளிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். செலவு மற்றும் வேலையாட்கள் பற்றாக்குறையை தீர்க்கவும் அனைத்து இடங்களிலும் ஒரே சீரான முறையில் மருந்து தெளிப்பதற்கும் இந்த முறை பயன்படுத்துவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். தமிழக கேரள எல்லையில் உள்ள சாலக்குடி அதிரம்பள்ளி சாலை அருகே எஸ்டேட் பகுதியில் காட்டு யானைகள் கூட்டமாக வலம் வரும் காட்சிகள் வெளியாகி அப்பகுதி மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தொடர்பான வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் தொடர்ந்து 24 மணி நேரமும் வனவிலங்குகளை கண்காணித்து வருவதாகவும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்.
தேனி மாவட்டம் உத்தமபாளையம் கோம்பையில் அரசு குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் 250 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் இவர்களுக்கு கடந்த 15 நாட்களாக தண்ணீர் வராத காரணத்தினால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த உத்தமபாளையம் வட்டாட்சியர் கண்ணன் வருகை தந்து பேச்சுவார்த்தை நடத்தி உடனடியாக குடி தண்ணீருக்கு ஏற்பாடு செய்யப்படும் என்று கூறியதை அடுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட பொதுமக்கள் கலைந்து சென்றனர். தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கலில் அருவி பகுதியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி அளித்து மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பரிசலில் பயணம் செய்தும் அருவி பகுதியில் குளித்து மகிழ்ந்தனர். திருவாரூர் மாவட்டம் சாலையில் நின்று கொண்டிருந்த பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கனரக லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். பாதிக்கப்பட்ட பெண் கூத்தாநல்லூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து ஓட்டுநர் புருஷோத்தமனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து 2000 கன அடி உபரிநீர் திறக்கப்பட்டது. இதனால் தாமிரபரணி ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு தொடர்பான கழுகு பார்வை காட்சிகள் வெளியாகியுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.